ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா கருவேப்பிலை சாதப்பொடி எப்படிதான் பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம ஒரு கடாயை வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 1.5 ஸ்பூன் கடலைப்பருப்பும் 1.5 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. மிளகு, ஜீரகம் ஒரு ஸ்பூன், 4 மிளகா, வரமிளகா, 2 பல் பூண்டு இதெல்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. புளி தேவையான அளவு கொஞ்சமா போட்டுக்கோங்க. ஃப்ரை பண்ணிட்டு பொன்னிறமா ஒரு தட்டுல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலைய வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதையும் இதுலயே போட்டு எண்ணெயிலேயே போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஓரளவு ஃப்ரை பண்ணா போதும் கருவேப்பிலைய. இப்ப ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சிக்கலாம். பவுடரா ஆறணும்னா அரைச்சுக்குவாங்க. இப்ப எல்லா பொருளையும் நம்ம மிக்ஸி ஜார்ல போட்டுட்டு இது கூடவே நம்ம ஒரு ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் பெருங்காயம் போட்டுக்கலாம். போட்டு நல்லா ஃபைன் பவுடரா அரைச்சிக்கலாம். அரைச்ச உடனே காமிக்கிறேன் பாருங்க. இந்த அளவுக்கு நம்ம அரைச்சிட்டு நல்லா பொலன்னு இருக்கும். இப்ப ஃப்ரெஷ்ஷாவும் இருக்கும், வாசனையாவும் இருக்கும். அரைச்சு பாருங்க. இப்ப இன்னொரு கடாய் வச்சுட்டு கேஸ்ல ஆன் பண்ணிட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊத்திட்டு 2 காஞ்ச மிளகா கிள்ளி போட்டுக்கலாம். தேவையான அளவு கடுகு போட்டுக்கலாம். சும்மா உளுத்தம் பருப்பையும் கடலைப்பருப்பையும் சும்மா தாளிக்கிறதுக்கு கொஞ்சமா போட்டுக்கோங்க. கூடவே பெருங்காயம், கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நான் வந்து சாதம் வந்து இன்னைக்கு உதிரியா வடிச்சு எடுத்து வச்சிருக்கேன். அதை இது கூடயே போட்டு கிளறிக்கலாம். இந்த சாதத்து மேல நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க கருவேப்பிலை பொடிய மேல போட்டு நம்ம கலரினோம்னா சூடான கருவேப்பிலை சாதம் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரா இருக்கும். கருவேப்பிலையில நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. பசங்க எல்லாம் நிறைய கருவேப்பிலைய தனியா எடுத்து வச்சிருவாங்க. இந்த மாதிரி சாதமா செஞ்சு கொடுத்து பாருங்க, சூப்பரா இருக்கும். உங்களுக்கு வேணா காரம் கூட கம்மி பண்ணிக்கலாம். பசங்களுக்கு கொடுக்கறதா இருந்தா மிளகு மட்டும் கூட போட்டுக்கலாம். மிளகு அவாய்ட் பண்ணிட்டு இப்ப கருவேப்பிலை போட்டு நம்ம கலர்னா இதுக்கு சைட் டிஷ்க்கு வந்து உருளைக்கிழங்கு பொட்டேட்டோ ஃப்ரை நல்லா இருக்கும். இல்ல வெறுமா அப்பெல்லாம் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். இல்ல உருளைக்கிழங்கு சிப்ஸ், மிக்சர் எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வேற ஏதாவது ரெசிபிஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு உதிரியா வந்துச்சு. எங்க வீட்டுல இன்னைக்கு லஞ்ச் பாக்ஸுக்கு கருவேப்பிலை சாதம் தான். உங்க வீட்டுல என்ன லஞ்ச் பாக்ஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோல பார்க்கலாம்.